ஒரு கையையும் காலையும் பார்த்து மட்டும் நம்ம ஒரு முழு மனுஷன் அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுசாவே உடம்பு ஃபுல்லாவே ஒரு முழு மனுஷனா விளங்கினாலும் கூட அது முழு மனிதன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உயிர், இது எல்லாத்தையும் கலந்து தான் ஒரு முழு மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வேலைக்கு போகிற நேரம் ஒரு முழு மனுஷனாக தான் போகிற மாதிரி போவோம். அங்கேருந்து வீட்டுக்கு வரும் பொழுதும் ஒரு முழு மனுஷனாக தான் அப்படியே உருவத்தில் வந்து சேருவோம். உருவத்தில் ஓகேங்க, வரலாம் போகலாம். ஆனால் நம்ம எண்ணங்கள், சில நினைவுகளோட நம்ம 2 இடத்துலையும் மாறி மாறி இருந்த மாதிரி இருந்தால் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். உதாரணத்துக்கு, வீட்டில் உள்ள பிரச்சனையை நீங்கள் வேலைக்கு கொண்டு போகிறதும், வேலையில் உள்ள பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிளட் ப்ரெஷர் கூடுமா. என்ன கம்பி கட்டுறான் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு டாக்டர் இல்லையா, ஆனால் நான் இது வாசித்த ஒரு விஷயம். அதாவது நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையை வேலைக்கு கொண்டு போனால் அந்த இடத்துல நம்முடைய பிளட் ப்ரெஷர் கூடி அங்கே உள்ள ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறன் குறையும், நம்ம செயற்பாடு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதே வீட்டில் நடந்தாலும் கூட, வேலையில் நடந்தாலும் கூட, அது 2 இடத்துலையுமே அந்தந்த இடங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. நீங்கள் வீட்டில் வேலை பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் எல்லாரோடையும் அன்பாக இருக்க முடியாமல் போயிடும். எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க இயலாமல் போயிடும். சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்கிக்க இயலாமல் போயிடும். நீங்கள் அதே தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி வேலையில் போயிட்டு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாட்டியும் அந்த இடத்துலையும் பிரச்சனை. அப்போ 2 இடத்துலையுமே இப்படி ஒரு மைண்ட் செட்டோடு போகும் பொழுது ஒரு பிரச்சனையை தான் உருவாக்குது. அப்போ எங்கே மாறணும்? நாங்கள் அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளுக்கு அந்தந்த இடத்துல சொல்யூஷனை தேடி அந்த இடத்துலையே அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது தாங்க பெட்டர்.